வெல்கம் டு TNIT. இப்போ வேர்டில் 4th டே கிளாஸ் பார்க்க போகிறோம். 4th டே கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெனு பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹோம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இன்சர்ட் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 6 போய்ட்டு வென் வேர்டுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்சர்ட்டில் போய்ட்டு இப்போ ஃப்ரண்ட் பேஜ் எப்படி கவர் பண்ணுறது, இப்போ புக்ஸ்லலாம் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணுறாங்களோ அது எப்படி பண்ணுறது. இன்சர்ட்டில் போங்க. கவர் பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இப்போ கவர் பேஜில் போய்ட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் என்ன வேணும், ப்ளஸ் டாக்குமெண்ட் டைட்டில்ஸ் என்ன வேணுமோ. இப்போ எனக்கு ஒரு blank பேஜ் வேணும்னா எந்த இடத்துல வேணுமோ அங்கே கர்சர் வச்சுட்டு blank பேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு blank பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேராகிராஃப் கீழே நான் ஒரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். எனக்கு கேப்பு அந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்க பேராகிராஃப் எல்லாம் அடுத்த பேஜில் போகணும்னா ஜஸ்ட் கர்சர் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வச்சுட்டு பேஜ் பிரேக் கொடுத்திங்கன்னா கீழே இருக்க பேராகிராஃப்லாம் நெக்ஸ்ட் பேஜில் வந்துடும். இப்போ அந்த பேஜில் வச்சு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது. இன்சர்ட் டேபிளில் போய்ட்டு நமக்கு எத்தனை ரோ எத்தனை காலம், நம்பர் ஆஃப் ரோ எத்தனை, நம்பர் ஆஃப் காலம் எத்தனை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மவுஸில் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி வைத்திங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் பெருசாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள என்ன டேட்டாஸ் வேணுமோ டேட்டாஸ் டைப் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் இதெல்லாம் ரெடி பண்ணுறது, டேப்லர் காலம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். கலர்ஸ் ஏதாவது வேணும்னா கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ரோ செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை காலம் செலக்ட் பண்ணால் பாருங்கள் காலம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும். ஃபுல் காலம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் ஏதாவது வேணும்னா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் டேபிள் டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதில் என்ன டிசைன்ஸ் வேணுமோ டிசைன் போட்டதும் இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் அவுட் சைடு எனக்கு அந்த பார்டர் வேணான்னா நோ பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா பார்டர் போயிடும். வேணும்னா பார்டர் கொடுத்து, இல்லை டாப் பார்டர் பாட்டம் பார்டர் வேணும்னாலும் டாப்பு பாட்டம் பார்டர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். வேணான்னா மறுபடியும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். வேணும்னா கொண்டு வந்துக்கலாம், வேணான்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரா டேபிள்னால் நம்மளாக ட்ரா பண்ணுறது. நம்மளாக கலர்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துட்டு பென் கலர்ஸ் உள்ளே இருக்க ட்ரா பண்ணுற அந்த கலர்ஸு கொடுத்து நமக்காக எப்படி வேணுமோ நம்மளாக ட்ரா பண்ணுறது. வேணும்னா எரேஸ் பண்ணிக்கலாம். லேஅவுட்டில் போய்ட்டு மேலே பார்த்திங்கன்னா டேபிள் ஓப்பன் பண்ணால் டிசைன் ஒன்று லேஅவுட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு ரோ வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம், காலம் வேணானாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு ரோ வேண்டாம், இப்போ இன்சர்ட் ரோனால் ஒரு ரோ நம்ம எங்கே செல் கர்சர் வச்சுருக்கோமோ அதுக்கு அபோவ் பிலோன்னு சொல்லிவிட்டு மேலே கீழே இல்லை லெஃப்ட் சைடு ஒரு காலம் வேணும்னா லெஃப்ட் சைடு ஒரு காலம், ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரே செல்லாக இது மெர்ஜ் பண்ணணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். எந்த செல் மெர்ஜ் பண்ணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ்னு கொடுத்திங்கன்னா ஒரே செல்லாக மெர்ஜ் ஆகிடும். இப்போ ஏதாவது டைட்டில் டேப்லர் காலுக்கு மேலே ஒரு டைட்டில் கொடுக்கணும், அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது சென்டரில் வேணுமா லெஃப்ட் அலைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் டைரக்ஷன் ஏதாவது மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். என்ன டைட்டில் வேணுமோ ஸ்ப்ளிட் செல்னால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஒரு செல் வந்து ரெண்டாக பாருங்கள். நான் பார்டர் அதை எடுத்ததுனால அது தெரியல. பார்டர் கொடுக்குறனாலும் போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம ஆல் பார்டர் கொடுத்திங்கன்னா பாருங்கள் அங்கே ஒரு பார்டர் வருது. திருப்பி நான் கொடுக்குறேன் பார்டர் வேணும்னாலும் பார்டர் ஆல் பார்டர் கொடுத்தேன்னா. ஏன்னா நான் பார்டர் கலர்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து கொடுத்தேன், அதனால் அந்த கலர்ஸ் சேர்ந்து வருது. கலர் நம்ம கொடுக்கலன்னா பிளாக் கலர் வந்திருக்கும். பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த கலர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பார்டர் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆல் பார்டர் கொடுங்க. நான் என்ன கலர் கொடுத்தேனோ அந்த கலரில் டிஸ்பிளே வரும்.
ஓகேவா. ஸ்ப்ளிட் செல் எத்தனை வேணால், எத்தனை ரோ எத்தனை காலம் உங்களுக்கு வேணும்னாலும் அத்தனை இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 வேணும்னா 4, எத்தனை இது வேணுமோ. டேபிள்னா ஒரு எங்கே கர்சர் வச்சு நான் ஸ்ப்ளிட் டேபிள் கொடுக்குறேன்னா அது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும் டேபிள்ஸ். இப்போ ரோ இப்போ ரோவோட ஹைட்டு காலமோட ஹைட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோ காலம்னா ஈவனாக வராதுன்னு சொல்லுவாங்க. அலைன்மெண்ட் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் என்ன அலைன்மெண்ட் வேணுமோ அந்த அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். டேபிள்லே பார்த்தீங்கன்னா குவிக் டேபிள்ஸில் இப்போ இந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணணும்னாலும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த டேபிள் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோன்னா சேவ் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் குவிக் டேபிள்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த டேபிள் சேவ் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபார்மேட் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே எக்ஸலுக்குள்ளே நமக்கு என்ன டேட்டாஸ் வேணும்னாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் டைப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்கும். அவுட் சைடில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா வேர்டு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர் டீட்டெயில்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாமே பார்த்தோம். நம்ம இதில் ரெஸ்யூம் டைப் பண்ணுறது, பயோடேட்டா எல்லாம் டேப்லர் காலம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.